ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு குட்ஸையோ சர்வீசஸையோ ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃபனாக வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியலை மேனுஃபேக்சர் பண்ணுறது தான், குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். பட் ஆனால் வந்து சர்வீசஸையும் இங்கே இன்க்ளூட் பண்ணுறனால நம்ம வந்து இந்த வேர்டை ப்ராடாக டிஃபைன் பண்ணணும். ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம ஆப்ரேஷன்ஸ்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற அந்த ரெண்டு வேர்டுமே வந்து சேம் தான். ரெண்டையும் வந்து இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். மாற்றி மாற்றி நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்லேயே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது ஆர் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு இன்புட் இருக்கும். ஒரு இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்: பிளானிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங், ஸ்டாஃபிங் அண்டு எக்ஸிக்யூட்டிங் அப்படின்றத பற்றி. ஸோ இப்போ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றபோது ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸை ஆப்ரேஷன்ஸில் எஃபெக்டிவாக எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ a company or business firm need to produce or create a product or services to improve the productivity and efficiency. ஒரு ஃபேக்ட்ரியோட ப்ரொடக்டிவிட்டியையோ இல்லை அதோட எஃபிஷியன்சியோ இன்க்ரீஸ் பண்ணுறது. ப்ரொடக்டிவிட்டினா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட், எத்தனை பொருட்களை உற்பத்தி பண்ணியிருக்கோம், எவ்வளவு வந்து அந்த கம்பெனியோட கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டிக்கு நம்ம எவ்வளவு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் எஃபிஷியன்சி. ஸோ இதை பற்றி நம்ம வந்து படிக்கிறது தான் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஒரு ஃபேக்ட்ரியோட ஃபுல் கெப்பாசிட்டிக்கு நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது தான் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸில் என்ன நடக்கும், வாட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி, உள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பெனி வந்து ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஹியூமன் ரிசோர்ஸை வந்து அந்தந்த மெஷினுக்கு அலோகேட் பண்ணுவாங்க, தென் அந்த மெஷினை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரிக்கு தேவையான மெஷின்ஸை. ஸோ தென் இந்த மூணையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் பண்ணி அதிலேருந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து எடுப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி, எப்போயுமே எனக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் ஒரு கிரேஸ், ஸோ அதனால் அதே நான் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு, ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியில் ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு, அந்த கோனு, அப்புறம் வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸு, இதெல்லாம் வந்து மெஷின் ரா மெட்டீரியல். அப்புறம் யார் வந்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்கிரீமை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மில்க்கு, கோன் இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கிற இந்த ப்ராடக்டை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதாவது ஐஸ்கிரீமாக வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்ஷன். நான் இதை வந்து சின்ன லெவலில் சொல்கிறேன். இதே இது வந்து நம்ம சுற்றி இருக்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, ஒரு பேனாலேருந்து கார்லேருந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸில் நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அடுத்த கொஷின் என்ன வரும் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, எவ்வளவு ரா மெட்டீரியல் நமக்கு தேவை, எவ்வளவு ரா மெட்டீரியல் இருந்தால் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எவ்வளவு ஒர்க்கர்ஸ் தேவை, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எவ்வளவு தேவை, அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எவ்வளவு தேவை, எவ்வளவு ரிசோர்ஸஸ் தேவை, நமக்கு எவ்வளவு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும், எத்தனை யூனிட் வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் தேவைப்படுது, யார் எந்த ஒர்க்கை பார்க்க போகிறாங்க, இப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸுக்கான ஆன்சரை பற்றி படிக்கிறது தான் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஃபுல் சப்ஜெக்டே. ஸோ அப்போ ஒரு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் வந்து ஏரியாஸ் இருக்கும், சப்டிவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், ஒரு ப்ராடக்டை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி படிப்போம். அண்டு ரா மெட்டீரியலை வந்து யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி அதை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது, எந்த பர்ச்சேசர்கிட்ட எந்த பர்சன்கிட்ட சப்ளையர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும், தென் வந்து எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்றதை பற்றி ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து எவ்வளவு ஃபேக்ட்ரிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது, அப்புறம் இன்வென்ட்ரி ஸ்டாக்ஸு, ரா மெட்டீரியல் மெஷின் இதெல்லாம் வந்து கரெக்டான நிலையில் இருக்கா, இதை பற்றி படிக்கிறது தான் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். தென் குவாலிட்டி கண்ட்ரோல்,
ஒரு குவாலிட்டி அப்படின்றது வந்து ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டினா நம்ம அதிகமாக காஸ்ட் இன்கர் ஆக வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் லோ குவாலிட்டினா கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கரெக்டான குவாலிட்டியில் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, தென் வந்து மெயின்டெனன்ஸ், பிளான்ட் லொக்கேஷன் அண்டு லே அவுட்டு, எந்த லொக்கேஷனில் இருந்தால் வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும், என்ன லே அவுட்டில் அதோட ப்ளூ பிரிண்ட் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ப்ரொடக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் படிக்கிறது தான் வந்து பிளான்ட் லே அவுட் அண்ட் லொக்கேஷன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட சப்டிவிஷன்ஸ் ஆர் ஏரியாஸ். ஸோ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிசிப்ளின் ஆர் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து வந்து எடுத்ததில்லை. இது வந்து நிறைய சப்ஜெக்டை கவர் பண்ணும். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஆட்டோமொபைல் படிக்கிறோம். அப்போ ஆட்டோமொபைலில் இருக்கிற பிரேக்கு ஆர் என்ஜின் இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது. அப்போ இந்த ப்ரொடக்ஷனை பற்றி படிக்கும்போது நம்ம வந்து எப்படி எந்த இது ஃபஸ்ட்டு வரணும், என்ன மாதிரி பிளான்ட்லேயே பிளான் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடானது. அதே மாதிரி இப்போ இந்த டெக்னாலஜி, இப்போ புது புது டெக்னாலஜி வருது, இல்லை அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ற இந்த யுக்தியை பற்றி படிக்கிறது, இதெல்லாம் வந்து டெக்னாலஜி சைடு வருது. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் சேர்ந்தது தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆனால் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு வேஸ்ட் சப்ஜெக்ட். இதில் வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங் வரும், கெப்பாசிட்டி பிளானிங் வரும், அண்டு எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணுறது, எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளவு நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எவ்வளோ ரா மெட்டீரியல் வேணும், இதெல்லாம் போக எர்கனாமிக்ஸ், என்ன மாதிரி வந்து நம்ம ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத பற்றி, மோஷன் ஸ்டடி, ஒர்க் ஸ்டடி, இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் பற்றி நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஐடியா இருக்கும் என்னென்னா, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் சம்மந்தமானது, உற்பத்தி பற்றி படிக்கிறது, எவ்வளோ உற்பத்தி பண்ணுறது, எப்போ உற்பத்தி பண்ணுறது, எப்படி வந்து அதை வந்து கொண்டு போய் கஸ்டமர் கையில் வந்து சேர்க்கறது, இதை பற்றி படிக்கிறது தான் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, தேங்க்யூ அண்ட் see you in next video. Bye.